Hi friends, welcome to Couple Car Talks episode 1. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் வெளியே பார்த்திங்கன்னா -30 கிட்ட வெதர். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே வெதர் வந்து -18, ஃபீல்ஸ் லைக் பார்த்திங்கன்னா -25. ஸோ இன்னைக்கு அதில் வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் போகிறோம். ஸோ அப்போ வந்து நாங்கள் என்ன யூஸ்வலாக காரில் பேசுவோமோ அதை வந்து ஜஸ்ட்டு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, இல்லை என்னோடய தாட்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணலான்னு நினச்சோம். ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து வெளியே எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு -30 ஸோ இதுதான் வெதர். ஸோ இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஏதோ கொஸ்டின்ஸ் இருக்குது. ஜென்ரலாக காரில் போகிறப்ப ஏதாவது கொஸ்டின் கேட்பார். அதுக்கு வந்து நான் என்ன சும்மா கப்பல் கான்வர்சேஷன் மாதிரி தான். ஸோ வந்து அவர் கொஸ்டின் கேட்பார். அவர் என்ன கொஸ்டின் கேட்குறாருன்னு பார்க்கலாம். கேளுப்பா, என்ன క్వశ్చన్? 9th మంత్ కదా, ఇప్పటి వరకు నీ ప్రెగ్నెన్సీ ఎట్లా ఉంది? ఓకే, నీ ఫీలింగ్ ఏంటి, ఎక్స్పీరియన్స్ ఏంటి, అది చెప్పు. ஓகே. ஸோ அவர் வந்து தெலுங்கில் கொஸ்டின் கேட்டிருக்காரு. பட் நான் தமிழில் தான் ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரெக்னென்சி வந்து எப்போ வந்து கன்ஃபார்ம் ஆச்சுன்னா ஜூலை 10th கன்ஃபார்ம் ஆச்சு. நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணேன். ஆக்சுவலாக ஜூலை 8th வந்து நான் செக் பண்ணேன். ஆனால் அப்போ ரொம்ப ஸ்லைட்டாக தான் தெரிஞ்சுது அந்த ப்ரெக்னென்சி கிட்டில். ஸோ வந்து நாங்கள் கப்புள் ஆஃப் டேஸ் வெயிட் பண்ணி ஜூலை 10th வந்து இயர்லி மார்னிங் வந்து செக் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து செக் பண்ணோம். அப்போ வந்து எனக்கு நல்லாவே டார்க் லைன் இருந்துச்சு. ஸோ வந்து உடனே வந்து எனக்கு என்னால் வந்து அவ்வளோ சந்தோஷத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல. நாங்கள் வீட்டில் டாக்டர் செக் பண்ணுறது கூட நான் வெயிட் பண்ணல. நான் வந்து இப்போவே அப்பா அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னு அடம் பிடிச்சி நான் இது மாதிரி கால் பண்ணி சொன்னோன்னே அங்கேயும் ஒரே சந்தோஷம். ஆனால் வந்து ஸ்டில் நான் வந்து ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிறதுனால எனக்கு ஒரு நம்ம நேரில் போய் சொல்லியிருந்தா அந்த ஃபீல் வேறையாக இருந்திருக்கும். வீடியோ கால்லாம் அந்தளவுக்கு ஒரு இது வரல. அதுக்கு ஒரு வருத்தமாக இருந்தாலும் பரவாயில்ல, இட் ஹேப்பன்ஸ். நம்ம சிச்சுவேஷன் இப்படி இருக்குது, நம்ம இங்கே இருக்கோம். ஸோ அது மாதிரி தான் வந்து ப்ரெக்னென்சி ரிவீல் போச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து நாங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணப்போ இது கிளினிக்லேயும் கன்ஃபார்ம் பண்ணாங்க தட் யூ ஆர் ப்ரெக்னென்ட்னு. அதுக்கப்புறம் வந்து 8th வீக்கில் வந்து ஸ்கேன் எழுதி கொடுத்தாங்க. ஸோ அந்த ஸ்கேனுக்கு வந்து எங்கள் 2 பேருக்குமே வந்து இதான் இது ஃபஸ்ட் பேபி எங்களுக்கு. ஸோ எங்களுக்கு பிளாங்காக இருந்தோம். எதுவுமே எங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க, என்ன நம்ம பார்க்க போகிறோம், எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. நாங்கள் எதுவும் அப்போ வந்து அந்த டைம் வரைக்கும் நாங்கள் அந்த ஸ்கேன் பற்றி கூட நாங்கள் கூகுள் எதுவுமே பண்ணல. சும்மா பிளாங்காக போனப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் பீட் கேட்டுச்சு. அவங்க ஜஸ்ட்டு டச் பண்ணாங்க. டச் பண்ணோடனே வந்து ஹார்ட் பீட் கேட்டோன்னே பாருங்கள் ஹார்ட் பீட் வருது அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு வேறு மாதிரியான ஃபீலிங். அது எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண சொல்லல. ஆனால் நான் வந்து எல்லா கப்புள்ஸும் வந்து அந்த ஃபீலிங்கை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஏன்னா வந்து வாழ்க்கையில் எல்லாருக்குமே அந்த இது வந்து கிடைக்கணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்கேன் அப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3rd month இன்னொரு ஸ்கேன் இருந்துச்சு, என்டி ஸ்கேன்னு. அதோட வந்து கம்பைன் பண்ணி கொஞ்சம் பிளட் டெஸ்ட் கூட இருந்துச்சு. ஸோ அது வந்து அந்த என்டி ஸ்கேன் பார்த்திங்கன்னா வந்து அனாமலிக்காக ஏதாவது குரோமோசோமல் டிஸார்டர் அதெல்லாம் செக் பண்ணாங்க. அந்த ஸ்கேனும் நல்லா போச்சு. ஆனால் இன்பிட்வீன் டைமில் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் வந்து மார்னிங் சிக்னஸ் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு. இந்த வாமிட்டிங்கு அது நான் வந்து டாக்டர்கிட்ட சொன்னப்போ டாக்டர் டேப்லெட் கொடுத்தாங்க. டேப்லெட் போட்டோன்னே எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. ஆனால் என்ன பேபிக்கு வந்து சில ஐட்டம்ஸ் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் காஃபி அதிகமாக குடிப்பேன். அது சென்னைனாலையா இல்லை தமிழ்நாடுலான்னு தெரில, ஹெவியாக காஃபி குடிப்பேன். அது வந்து நான் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. ஏன்னா பேபி சுத்தமாக அக்செப்டே பண்ணல காஃபி. அது காஃபி குடித்தா உடனே வெளியே வந்துடும். நான் ஒரு 1 வீக் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிருச்சு பேபிக்கு காஃபி சுத்தமாக பிடிக்கல, நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும்னு. நான் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி மில்க் இன்டேக் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லையும் சஜஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் வந்து டைரி நிறைய எடுத்துக்கணும், நீங்கள் வந்து 2 to 3 servings per day எடுத்துக்கணுங்கிற மாதிரி சொன்னாங்க.
ஸோ சரி இன்றைக்கி எதுக்கு கெஃபைன் கம்ப்ளீட்டாக விட்டுறலான்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அது அப்படி தான் போயிடுச்சு. இன்பிட்வீன் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் தனியாக தான் இங்கே இருக்கோம். எனக்கு இங்கே அவ்வளோவா ஃப்ரெண்ட்ஸ் கூட எனக்கு அவ்வளோ கிடையாது. ஒருத்தர் 2 பேர் அப்படி தான் இருக்காங்க. ஸோ மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த 5th மந்தில் வந்து க்ரோத் ஸ்கேன் இருந்துச்சு. அதுவும் ஓகேவாக போச்சு, நல்லபடியாக போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சடனாக வந்து என் ஹஸ்பண்ட் வந்து திடீர்னு இந்தியா போகிற மாதிரி ஆயிடுச்சு. அவருக்கு வந்து ஒன்லி மாரல் ஆஃப் சப்போர்ட் ஹஸ்பண்ட் தான் எனக்கு இங்கே. வேறு நான் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் மொத்தம் 2 பேர் தான் இருக்காங்க, ஃபேமிலி இல்லை அஃப்கோர்ஸ். ஸோ வந்து அவர் கன்ஃபார்மாக போகணும், அந்த கமிட்மெண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. நாங்களும் எவ்வளோ இது பண்ணி பார்த்தோம், ஆனால் அது இந்தியா போகிறது தான் பெஸ்ட்டு அந்த இதனால. ஸோ வந்து ஒரு 2.5 வீக்ஸ் கிட்ட நான் தனியாக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு 5th மந்தில். எனக்கு ஓரளவுக்கு மார்னிங் சிக்னஸ் குறைஞ்சிருந்துச்சு, ஆனால் ஸ்டில் அப்பப்போ வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதோட எப்படி மேனேஜ் பண்ணுவேன்னு அவரே கொஞ்சம் ஒரியாக தான் போனார். ஆனால் ஒரு 2.5 வீக்ஸ் எப்படியோ நான் மேனேஜ் பண்ணிட்டக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு 6th மந்தில் வந்து ஜெஸ்டேஷ்னல் டயாபிட்டிஸும் இன்னொரு ஸ்கேனும் பண்ணாங்க. அதுவும் எனக்கு பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. எதுவும் நார்மலாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதோடய வந்து ஒரு 7 மந்த்ஸ் கிட்ட போயிடுச்சு. 7th மந்த்துக்கிட்ட வரப்போ வந்து டாக்டர் வந்து இங்கே வந்து எப்படின்னா ப்ராசஸ் கொஞ்சம் வேறு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் இனிஷியல் மந்த் ஃபேமிலி டாக்டர்கிட்ட இருக்கும், அதுக்கப்புறம் வந்து நமக்குன்னு வந்து கைனகாலஜிஸ்ட் அசைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கைனகாலஜிஸ்ட்டை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 7th மந்த்துக்கிட்ட வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து வரணும்னு சொன்னாங்க. ஸோ 7th மந்த்தும் ஓரளவுக்கு எனக்கு நல்லபடியாக தான் போச்சு. அதுக்கப்புறம் 8th மந்த்து பார்த்திங்கன்னா வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸ் கைனகாலஜிஸ்ட் விசிட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த 8th மந்த் வரப்பெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய நம்ம கூகுளெலாம் பார்த்து என்ன இது என்னென்ன இருக்க போகுது டெலிவரியில், அதெல்லாம் வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டார்டிங் நான் பார்க்க மாட்டேன், ரொம்ப பயமாக இருக்கும். என்னடா இது இப்படிலாம் சொல்கிறாங்களே ப்ரெக்னென்சி ஸ்டோரி, டெலிவரி ஸ்டோரிலாம். அதுக்கப்புறம் எனக்கே தெரிஞ்சிருச்சு நம்ம இதெல்லாம் பார்த்து தான் ஆகணும், அப்போ தான் நமக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியும்னு ஓரளவுக்கு இப்போ எனக்கு நல்லாவே அவேர்னஸ் வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் 9th மந்த் எனக்கு ஸ்டார்ட் ஆகி 1 வீக் ஆகுது. இப்போ 9th மந்த்து 36th வீக் அப்பாயின்மெண்ட்டுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ இது வரைக்கும் எல்லாம் ஸ்மூத்தாக தான் போகுது. ஆனால் என்ன தான் வந்து தனியாக எல்லாம் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு நல்லா இருந்தாலும் ஒரு சைடு வந்து கொஞ்சம் எனக்கு நான் வீட்டுக்கு போக முடியலையே, பேரண்ட்ஸோடு இருக்க முடியலையேங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. அவங்களுக்கும் நிறையா இருக்குது. இப்போ நிறையா க்ரேவிங்ஸ்லாம் எனக்கு இருந்துச்சு இந்த ப்ரெக்னென்சியில். சம்டைம்ஸ் இது சாப்பிட்ணும் அது சாப்பிட்ணுன்னு தோணும். ஹஸ்பண்ட் செஞ்சு கொடுத்துருவாங்க, இருந்தாலும் நம்ம வந்து வீட்டில் இருந்தால் நமக்கு இன்னும் இதாக இருந்திருக்குமே அப்படி. ஏன்னா நம்ம எதாக இருந்தாலும் நம்ம தான் இங்கே ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணி ஆகணும். இந்தியா மாதிரி வந்து எதுவுமே ரெடி டு அவைலபிள் கிடையாது. ஸோ அந்த ஒரு வருத்தம் மட்டும்தான். பட் ஒன்று வேணும்னா நம்ம இன்னொன்று வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபார் ஸோ குட். ஐ ஹோப் எண்டிங்கும் இதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் கடவுளை வேண்டிக்கோங்க எனக்காக, என்னோட டெலிவரி கூட ஸ்மூத்தாக இருக்கணும்னு. క్రేవింగ్స్లో ఏది ஒரு డిఫరెంట్గా வந்துருச்சு ఉనకు లైక్ ఇది అసలు నేను ఇప్పుడు తినేటోనే కాదు, ఇది చాలా తినేటోని మానేశాను, లేకపోతే అసలు నాకు అసలే నచ్చదు కానీ తినాల్సి వస్తుంది బికాస్ ఐఎమ్ హ్యావింగ్ దట్ క్రేవింగ్స్. ஓகே, எனக்கு வந்து கொஞ்சம் நல்ல விஷயங்கள் சாப்பிட்ற பழக்கமே இல்லைங்க. முன்னாடி நான் வந்து ஸ்நாக்ஸு அது இதுன்னு ரொம்ப அன்ஹெல்த்தியாக சாப்பிடுவேன். ஆனால் வந்து இந்த ப்ரெக்னென்சியில் வந்து நான் வாண்டடாக எதுவும் ஸ்டாப் பண்ணல. ஆனால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு சேஞ்ச் தெரிஞ்சுது. அந்த ஸ்நாக்ஸு, ஒரு ஆயில் ஃப்ரைட் ஐட்டம்லாம் ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு அவர்ஷன் வந்துருச்சு. ஏன்னா எனக்கு இந்த மார்னிங் சிக்னஸ் அதெல்லாம் இருந்ததுனால ஒரு அவர்ஷன் மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து ஒரு வியர்ட் திங் பார்த்திங்கன்னா வந்து ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி நான் சுத்தமாக ஃப்ரூட்ஸே சாப்பிடவே மாட்டேன். ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவேன். பனானா சாப்பிடுவேன் மேக்ஸிமம். ஆனால் வந்து இந்த ப்ரெக்னென்சியில் வந்து வியர்டாக வந்து ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அதுவும் எஸ்பெஷலாக மார்னிங் பார்த்திங்கன்னா வந்து ஆப்பிள் கன்ஃபார்மாக ஒரு 2 ஆப்பிளாவது சாப்பிட்ணும். அப்போ தான் வந்து என்னால் வந்து அந்த டேவே ப்ரொசீட் பண்ணணும்னு தோணும். ஸோ வந்து அது எனக்கு வந்து ரொம்ப ஒரு வீடாக இருந்துச்சு. அது ஒரு விஷயம்.
நான் மற்றபடி எனக்கு அந்த ஜங்க் ஃபுட் எல்லாமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன். ஹெல்த்தி ஐட்டம்ஸ் மட்டும்தான் எனக்கு நார்மல் ஹெல்த்தி நம்ம வீட்டில் என்ன சாப்பிட்றோமோ அது மட்டும்தான் என்னால் சாப்பிட முடிஞ்சுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னப்பா? నెక్స్ట్ క్వశ్చన్ ఏంటంటే ఇండియాకు కెనడాకు డిఫరెన్స్ ఏమనుకుంటున్నావు? ప్రెగ్నెన్సీ మేబీ ఫ్రెండ్స్లో కానీ రిలేటివ్స్లో కానీ చూసి ఉంటావు కదా, ఇండియాకి కెనడాకి ఏం డిఫరెన్స్? లైక్ డాక్టర్స్ ట్రీటింగ్ కానీ, లేకపోతే ఓవర్ రేటెడ్ ఆల్ ద మిత్స్ కానీ, లేకపోతే ஹெல்த் கேர் ஹவ் யூ ஃபீல்? ஓகே, ஸோ இது வந்து ஒரு வேஸ்ட் டாபிக் தான். ஸோ ஸ்டார்டிங் வித் ஹெல்த் கேர், எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்துச்சு இங்கே எப்படி பார்ப்பாங்க இந்தியா மாதிரி. ஏன்னா இங்கே வந்து எல்லாமே வந்து கவர்மெண்ட் கேர். ஸோ எப்படி இருக்கும் நம்ம இந்தியாவில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மைண்ட் செட் தான் எனக்கு இருந்துச்சு. பட் எனக்கு வந்து சர்ப்ரைசிங்லி வந்து இங்கே ரொம்ப நல்ல சப்போர்ட்டிவ் டாக்டர்ஸ், ரொம்ப கைண்டாக பிஹேவ் பண்ணுவாங்க, விச் இஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா வந்து இந்தியாவில் நான் அப்வியஸாக ப்ரெக்னென்சி இது நானாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. பட் நார்மல் அதர் செக்கப்ஸ்க்கு நான் போயிருக்கேன். ஸோ வந்து அங்கே எப்படி வந்து ட்ரீட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம எவ்வளோ பைசா கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு ரெஸ்பெக்ட் வரும். ஆனால் இங்கே வந்து நம்ம இப்போ கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் எல்லாமே கவர்டு. ஸ்டில் அந்த டாக்டர்ஸ்க்கு வந்து அந்த சர்வீஸ் மோட்டிவ் நிறைய இருக்குது நான் பார்த்த வரைக்கும். இந்தியாவில் இல்லைன்னு சொல்கிறேன், ஆனால் இந்தியாவில் இட் டிபெண்ட்ஸ் லைக் விச் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹவு மச் வி ஆர் பேயிங். ஸோ வந்து அது கன்ஃபார்மாக அது வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து அது இல்லை. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து எல்லாமே பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது மாதிரி வந்து இவ்வளோ டைம் தான் இவங்கள்ட்ட இருக்கணும், இவங்களை வந்து நம்ம சீக்கிரமாக முடிச்சுட்டு அடுத்த கிளைண்ட் பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் இல்லை, காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அவங்க எண்ணம் இல்லை டாக்டர்ஸ்க்கு. பேசிக்காக ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் வந்து அவங்க 100% வந்து மைண்டு கிளியர் ஆகிற வரைக்கும் வந்து அவங்க பொறுமையாக நம்மளை பார்க்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து எனக்கு இந்தியாவில் இருந்தால் மேபி நிறையா இந்த மாதிரி வந்து இது சாப்பிட்டா எப்படி ஆகிடும், அது சாப்பிட்டா அப்படி ஆகிடும், ப்ரெக்னென்சியில் வந்து இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது. இப்போவே வீட்டில் வந்து எங்கள் வீட்லேயோ அவங்க இன்லாஸ் வீட்லேயோ கால் பண்ணால் நான் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணாலும் இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் டாக்டர்ஸ் இங்கே எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே எனக்கு சொல்ல, நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக என்ன ஆக்டிவாக பண்ண முடியுமோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இந்தியாவில் வந்து இவ்வளோ பண்ணியிருக்க முடியாதுன்னு தோணுது. ஏன்னா வந்து இது பண்ணால் இப்படி ஆகிடும் அப்படின்னு எல்டர்ஸ் சொல்கிறதில் வச்சு நம்ம பயந்துருப்போமோ, அது ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்புறம் இங்கே இருக்கிறதுனாலே என்னமோ தெரில, எனக்கு நெகட்டிவிட்டி கம்மியாக இருக்கோ அப்படின்னு தோணுது. ஸோ வந்து அப்வியஸாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம சரௌண்டிங்ஸ் எப்படின்னு. ஸோ வந்து இங்கே இருக்கிறதுனால வந்து அந்த நெகட்டிவிட்டிக்கிட்டேருந்து நான் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கேன், பீஸ்ஃபுல்லாக இருக்கு. எல்லாத்தையும் நான் வெயிட் பண்ணி பார்த்தேன்னா வந்து எனக்கு கனடா தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெட்டராக இருந்துச்சுன்னு தோணுது. ஏன்னா வந்து சம்டைம்ஸ் நாங்கள் வந்து லேட்டாக போவோம் அப்பாயின்மெண்ட். ஏன்னா நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து இப்போ தான் வந்து 9th மந்த்லேருந்து தான் நான் லீவ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ சம்டைம்ஸ் ரொம்ப லேட் ஈவினிங் அப்பாயின்மெண்ட் தான் போவோம் நாங்கள். ஆனால் வந்து அப்போ கூட அந்த டாக்டர்ஸ் வந்து எப்போவுமே வந்து ரஷ் பண்ணதே இல்லை. பொறுமையாக வந்து லாஸ்ட் மெம்பராக போனால் கூட அவங்க வந்து அவ்வளோ இதாக வந்து கைண்டாக குவெரிஸ்லாம் அட்ரஸ் பண்ணி எல்லாமே ப்ராப்பராக பார்த்து தான் அனுப்புவாங்க. ஸோ உனக்கு ஏதாவது வியூஸ் இருக்காப்பா இந்த பாயிண்டில்? ఇంకోటి ఏంటంటే అపాయింట్మెంట్స్ బుక్ చేసుకొని పోతారు, ఆడు ఏడు అనుకుంటూ వచ్చేసి ఎవ్రీబడి వెల్కమ్ అర్జెంట్. ఆ తర్వాత రాజకీయ నాయకులు పొలిటీషియన్స్ ఉంటారు కదా, ఏమంటారు, పరపతి అంటారు. ఐ షుడ్ షో దట్ హౌ ఐఎమ్ పవర్ఫుల్. దట్ అండ్ ఆల్ ఈస్ నాట్ దేర్ హియర్. దట్ ఈస్ వన్ ఆఫ్ ద థింగ్స్. If you have appointment, you are good. Thank you friends. இன்னொரு எபிசோடில் கப்புள் கார் டாக்ஸில் நம்ம பார்க்கலாம். Until then, bye.